ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறது இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு பட்டை வகையை சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது. இது கூடவே 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாவையும் போட்டிருக்கேன். கூடயே ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூடயே கொஞ்சமாக ஜீரகத்தூள், பிரியாணி மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த பிரியாணி மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து போகும்போது ஸ்டவ் ஸ்லோவிலே வச்சுருக்கணும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு கலக்கி விட்டுக்கலாம். அடியே பிடிக்கக்கூடாது. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி 1 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் மட்டனில் படுற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி வரணும். மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா கோட்டாகி வரணும். இது கூடயே கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிப்பான தயிர் சேர்த்த வேணாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சீரக சம்பா ரைஸ் பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் வேக வச்ச தண்ணி தான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா கறி வேக வச்ச தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. அதே குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தம் போடுறதுக்காக தான். மட்டும்தான் போடணும், விசில் எதுவும் போடக்கூடாது. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜீரக சம்பா அரிசி தான் ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இந்த தண்ணியை மட்டும் வடித்து எடுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தண்ணியுமே இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஜீரக சம்பா ரைஸை சேர்த்துக்கலாம். லேசாக கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. லாஸ்ட்டாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தும்போது அதோட ஃப்ளேவர் சூப்பராக வருங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நெய் நீங்கள் ஆட் பண்ணணும்.
அவ்வளோதான். இப்போது மூடி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூடி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தம்மும் போட்டுக்கலாம். போட்டு ஸ்லிம்லேயே வச்சுருக்கணும் அடுப்பை. ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். பாருங்கள் 30 மினிட்ஸ் ஆச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், எடுத்து காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட குலையில. இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.